முதல்ல இந்த தேஜஸ்வி சூர்யா மாதிரியான அதி புத்திசாலிகளை பத்தி நம்ம பேசுறதை தவிர்க்கணும். தூக்கி தூர போடுவோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு தரமற்ற நபரா அவர் மாறிட்டாரு. ஆங்கிலத்துல நல்லா புளுயன்சியா பேசிட்டா பெரிய புத்திசாலி நினைப்பு அவருக்கு. இதே திமிர்த்தனம் தான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு இருந்தது. இதை பத்தின சந்தேகங்களை நம்ம கேட்டோம்னா படிப்பறிவு இல்லாம கேட்கிறாங்க அப்படிங்கிறாரு. அதுக்குதான் முதலமைச்சர் நல்லா புலையர்னு ஒண்ணு கொடுத்தாரு பொலிட்டிக்கலா. சரிதானா? நமக்கு ஏதாவது சில சந்தேகம் இருக்கு, சரி எங்களுக்கு புரியாமையே கூட குழப்பத்துல கூட அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு துணிச்சல் இல்ல, ஒரு அதுக்கான கட்ஸ் இல்லைன்னா என்னத்துக்கு இந்த வீண் வாய்ச்சவடா நீங்க இப்படி கொண்டு வரீங்க? இப்ப நேத்து அவையில சொன்னாங்கல்ல, அமித்ஷா சொன்னார் 39 59 மாறப்போகுது, தமிழ்நாட்டுல எந்த மாநிலத்துக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது, இதை நான் உறுதியா சொல்றேன், தமிழ்ல ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லுங்க, அந்த உறுதிமொழி வாக்குறுதி எதை வேணாலும் நான் சொல்றேன் அப்படின்னார்ல. இவங்க சொன்ன எந்த வாக்குறுதியும் மசோதால இல்ல. ஆமா, எல்லாமே வாய்மொழி. இதுக்கு இந்த தேஜஸ்வி சூர்யா மாதிரியான சோகால்டு பிரகஸ்பதிகள் யாராவது ஒருத்த வாய் கிடந்து பேசுறாங்களா? அதுக்கு இவ்வளவு வாக்குறுதி தரீங்களா? மசோதாலயே அந்த வார்த்தை இல்ல.